அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய கேரியரின் உச்சத்தில் இருந்து கோடிக்கணக்கான வருமானத்தை விட்டுட்டு 2 சூப்பர் ஸ்டாருங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஒருவர் அகில உலக சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்கள், இன்னொருவர் அகில இந்திய சூப்பர் ஸ்டார் உதயநிதி அவர்கள். இவங்க 2 பேருமே தேர்தல் பயணத்தை ஒரே நேரத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய பயணத்தில் இருக்கிற வேற்றுமை ஒற்றுமை, ஒருவேளை அவங்க 2026 தேர்தலில் வெற்றி பெற்றா அதுல என்ன ஒற்றுமை வேற்றுமை இருக்கு, அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவுக்கு கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்கன்னா இந்த வீடியோ பலருக்கும் போய் சேர அது பெரிய உதவிகரமா இருக்கும். நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பேருமே சினிமாவில் பெரிய உச்சத்துல இருந்து கோடிக்கணக்கான வருமானம் ஈட்டி பெரிய புகழ்ல இருந்தவங்க. அந்த பணமெல்லாம் எனக்கு வேணாம், அந்த புகழெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு, மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இவங்களை காப்பாத்துறதை விட எனக்கு பணம் பெருசா, இவங்களை காப்பாத்துறதை விட எனக்கு புகழ் பெருசா அப்படின்னு உதறி தள்ளிட்டு தியாகம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய தியாகம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே இல்லாத அளவுக்கு தியாகம் பண்ணிட்டாங்க. தொண்டர்கள் மக்கள் தான் அவங்களுக்கு சோறு போடணும், அந்த அளவுக்கு பெரிய தியாகிகள் 2 பேருமே. நம்முடைய அகில இந்திய சூப்பர் ஸ்டார் உதயநிதி அவர்கள் எதுக்காக இப்ப தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னா, ஏற்கனவே 5 வருஷம் நல்லா திருடி இருக்காங்க, நல்லா ஊழல் பண்ணிருக்காங்க. இதையே மறுபடியும் செய்யணுங்கிறதுக்காக அவர் மறுபடியும் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறார். அகில உலக சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்கள் இனிமேல தான் அதெல்லாம் பண்ண போறாரு. நீங்க கேட்கலாம், இவங்க எப்படிப்பா ஊழல் செய்வாங்கன்னு உறுதியா சொல்ற அப்படின்னா, இப்ப கூட நீங்க பாத்திருக்கீங்க, தாவேகா நிர்வாகி இதை பண்ணிட்டாரு, தாவேகா நிர்வாகி அதை பண்ணிட்டாருன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. படிக்கலன்னா உங்களுக்கு தெரியாது. ஒரு மாவட்ட செயலாளருக்கு, ஒரு வட்ட செயலாளருக்கு, ஒரு ஒன்றிய செயலாளருக்கு பணம் கொடுத்துதான் போட்டாங்கன்னு அவங்களே பேட்டி கொடுத்ததை நம்ம எல்லாம் பார்த்தோம். இவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம், இவங்க ஏற்கனவே திருடிக்கிட்டு இருக்கிறவங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, இவங்க போய் அதை புதுசா செய்ய போறாங்க. ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, உதயநிதி அவர்கள் குரூப் மாதிரி ஆட்சிக்கு வந்தா 100% ஊழலும் திட்டுத்தனமும் இருக்கும், ஒரு 50% ஒழுக்க கேடு இருக்கும். ஆமா, அவங்க ஒழுக்கமா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆக்ட் பண்ணுவாங்க, ஆனா ஒழுக்கம் இருக்காது. இந்த பேக்கரி கடையில சண்டை போடுறது, புரோட்டாவுக்கு பாக்ஸிங் போடுறது, பெண் நிர்வாகி இடுப்பை கிள்றது, இந்த மாதிரி ஒரு 50% நடக்கும். மீதி 50% நாங்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணாவின் வழி வந்தவர்கள் அப்படின்னு நடிப்பாங்க. கூட்டத்துக்கு குத்துப்பாட்டு போடுவாங்க, கூட்டத்துல சரக்கடிப்பாங்க, கூட்டத்துல 3 சீட் ஆடுவாங்க. இது எல்லாமே நம்ம ஐயா உதயநிதி அவர்களுடைய குரூப் ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. 100% ஊழலும் 50% ஒழுக்க கேடு இருக்கும். அதே நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்னா 100% ஊழலும் 100% ஒழுக்க கேடும் இருக்கும். இப்பயே நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, மரத்து மேல ஏறுறது, கம்பத்து மேல ஏறுறது, கரண்ட் கம்பத்துல ஏறுறது, மேல இருந்து உழுவுறது. ஒரு இடத்துக்கு விஜய் அவர்கள் வந்தார்னா அந்த இடமே போர்க்களமா மாறுறது, அதெல்லாம் இருக்கும். ஒருவேளை ஐயா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு சொன்னா ஒரு மரம் கூட இருக்காது, எல்லா மரத்திலையும் ஏறி ஏறி உடச்சு போடுவாங்க. கிரீஸ் விற்பனை அமோகமா இருக்கும். 100% ஒழுக்க கேடும் 100% ஊழலும் இருக்கும். நம்முடைய அகில உலக சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்கள் ஒருவேளை முதல்வர் ஆயிட்டான்னு சொன்னா, ஜெயலலிதா காலத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு செலிபிரிட்டி முதலமைச்சர், அந்த மாதிரிதான் இருக்கும். ஜெயலலிதா அவர்கள் கொடநாட்டுல இருந்து ஆட்சி பண்ணாங்க. நம்ம ஐயா பனையூர்ல இருந்து ஆட்சி பண்ணுவாரு. அம்மாவோட எப்பயுமே சசிகலா இருப்பாங்க. நம்மளுடைய ஐயா விஜயோட யார் இருப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம அம்மையா ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஹெலிகாப்டர்ல போய் பறந்து எல்லாத்தையும் பார்த்தாங்களோ, தரையில கால்படாம எல்லாத்தையும் பார்த்தாங்களோ, அந்த மாதிரி அதை விட பல மடங்கு அதிகமாக ஐயா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாருன்னா இருக்குங்கிறத இப்ப நம்ம எல்லா இடத்துலயுமே பார்க்க முடியுது. அவரால் போய் ஒரு இடத்துல நிக்க முடியல, ஒரு இடத்துல பார்க்க முடியல, கேட்டா கூட்டம் கூடிரும், பெரிய பிரச்சனை ஆயிரும், அதெல்லாம் இருக்குதுதான். அதாவது அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இருந்தது போல ஒரு அபூர்வமான ஒரு ஆட்சி தான் நடக்கும். மக்களோடு மக்களா இணைந்திருக்கிற ஒரு ஆட்சியை நிச்சயமா இருக்கவே இருக்காது. ஆனா ஐயா உதயநிதி அவர்கள் குரூப் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னா, ஷூட்டிங் இப்ப வழக்கு 5 வருஷமா ஷூட்டிங் நடக்குதோ அதே போல திருப்பி நிறைய ஷூட்டிங் நடக்கும். நீட் தேர்வு ரத்துக்காக காத்து கிடக்கணும். ஊராட்சி மன்ற தலைவர்ல இருந்து கவுன்சில இருந்து எல்லாரும் செயின் நக்கிறதுல இருந்து திருட்டுத்தனத்துல இருந்து எல்லாத்தையும் மறுபடியும் பண்ணுவாங்க. மிச்சம் மீதி இருக்கிற மணல், மிச்சம் மீதி இருக்கிற மலை, மிச்சம் மீதி இருக்கிற எல்லாத்தையும் எப்படி சுரண்டி விற்கலாங்கிறத பார்ப்பாங்க. வெளிநாடு முதலீடு வந்துச்சுன்னு மறுபடியும் இன்னும் 5 வருஷத்துக்கு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம போய் கேட்டோம்னா, முதலீடு வந்துச்சுன்னு சொன்னோம், யாருக்கு வந்துச்சுன்னு சொன்னோமா அப்படின்னு நம்மளை திருப்பி விட்டுருவாங்க. சேகர் பாபு ஏற்கனவே தமிழ்நாட்டையே அவருக்கு எழுதி கொடுத்த மாதிரி மகாராஜா வீட்டு புள்ள மாதிரி நடந்துக்கிறாரு. மறுபடியும் 5 வருஷம் ஆட்சிக்கு மறுபடியும் அவர் அமைச்சர் ஆயிட்டாருன்னு சொன்னா அப்படின்னு இன்னும் ஓவரா பேசுவாரு. இன்னமும் ரொம்ப அவரோட ஆட்டத்தை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது.
பழைய ஓய்வூதிய திட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் நிலுவைத் தொகை, இதெல்லாம் மறுபடியும் நம்ம காத்துக்கிட்டே தான் இருக்கணும். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்த மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் தமிழகம் எங்கும் இன்னும் 5 வருஷத்துக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த 2 நோக்கத்துக்காக தான் இவங்க 2 பேரும் தங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான வேறுபாடு இன்னொன்னு இருக்கு. என்னன்னா, நம்மளுடைய உதயநிதி அவர்கள் தொண்டர்களை சந்திக்க போகல, நிர்வாகிகளை தான் சந்திக்க போறாரு. ஏன்னா ஏற்கனவே அவங்க எல்லாம் வெல் செட்டில்டு, எக்ஸ்பர்ட், ஊழலையும் திருடுறதுலயும் ரொம்ப எக்ஸ்பர்ட். அதனால அவங்க கிட்ட நீங்க தொடர்ந்து இப்படியே இருக்கணும்னா, நீங்க தொடர்ந்து நல்லா கொள்ளையடிக்கணும்னா, நல்லா மணல் அள்ளி விற்கணும், மலையை வெட்டி விற்கணும்னா, நீங்க இன்னும் அலர்ட்டா நல்லா பிரச்சாரம் பண்ணி மக்களுடைய ஓட்டை வாங்கி நம்ம மறுபடியும் 5 வருஷம் ஆட்சி பண்றதுக்கு நீங்க எல்லாம் உதவி செய்யணும்னு சொல்லி அவங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக போயிருக்காரு. ஆனா நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் இப்பதான் இன்னும் ஆட்சிக்கே வரல. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, பொதுமக்கள் எல்லாத்தையும் போய் பார்த்து சனிக்கிழமை போய் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ, இவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்க கரண்ட் இருக்காது, அங்க எவனும் போக்குவரத்துல போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, ஒரு மருத்துவமனைக்கு போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இவர் போய் தொண்டர்களை சந்திச்சு அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்க ஓட்டை எல்லாம் கவர்றதுக்கு போறாரு. சரி, நமக்கு இவங்க 2 பேர்ல யார் பெஸ்ட்? இவங்க 2 பேர்ல யாரு வந்தா மறுபடியும் உதயநிதி அவர்கள் குரூப்பே வந்தா நல்லதா, அல்லது புதிதாக வந்திருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தா நல்லதா அப்படின்னு பார்க்கும்போது 2மே விளங்காது. ஐயா ஸ்டாலின் அவர்களாவது அங்கங்க போய் டீ குடிக்கிற மாதிரி ஆறுதல் சொல்ற மாதிரி ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு. இங்க வந்தா ஒரிஜினல் ஷூட்டிங்கே நடக்கும். அதுவும் முதல் காட்சி சினிமாவில் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வெளியே வந்தாருன்னா என்ன நடக்குமோ அதான் நடக்கும். மக்களுக்கு ஒரு விடிகாலம் நடக்காது. ஏன்னா நீங்க விஜய் அவர்களுக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி பண்ணணும், எந்த ஒரு இதுவும் தெரியாது. அவருக்கு வேண்டியதெல்லாம் எப்படியாவது அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணும். அவருக்கு காவல்துறை அதிகாரிகள் இருந்து கலெக்டர்ல இருந்து எஸ்பில இருந்து எல்லாரும் வணக்கம் வைக்கணும். முன்னாடி ஒரு 20 கார், பின்னாடி ஒரு 20 கார் வரணும். பிரதமர்ல இருந்து, உள்துறை அமைச்சர்ல இருந்து, வெளிநாட்டுல இருந்து எவன் வந்தாலும் முதலமைச்சர்னு மரியாதை சமயத்தமா சந்திக்கணும். இதை தவிர நடிகர் விஜய் அவர்களுக்கு எந்த விதமான நோக்கமும், எந்த விதமான தெளிவும், எந்த விதமான கொள்கையும் எதுவுமே கிடையாது. ஐயா உதயநிதி குரூப் அவர்களுக்கு தொடர்ந்து இதுலயே இருந்தேன்னு சொன்னா இன்னும் நல்லா அவங்க ஆளுங்கெல்லாம் நல்லா செழிப்பா வளப்பா இருக்கலாம். செஞ்சுட்டேன்னு எல்லாத்தையும் போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம். மொத்தத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க 2 பேரும் வந்தா எதுவுமே உருப்படாது. இது ஒரு திராவிட கட்சி, இதுவும் ஒரு திராவிட கட்சி தான். இது திராவிட கட்சியில ரொம்ப கொடுமையான கட்சி. அதாவது திமுகவாவது திராவிட கட்சியா இருந்து கொண்டு கொஞ்சம் நல்லவங்க மாதிரி இருந்துக்கிட்டு மக்களை அப்படியே நடிச்சுக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணுவாங்க, பாக்குறது கொஞ்சம் நல்லவங்க மாதிரி தெரியும். ஆனா இது அப்படிலாம் இல்ல. நீங்க அவங்க மரத்துல ஏறுறது, பேரிகாடை உடைக்கிறது, ஏறதெல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க கிட்ட நாடு மாட்டுச்சுன்னா நாடு என்ன சின்ன பின்னமாகும்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. முதலமைச்சர் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக முடியுமா, மக்களை பார்க்க முடியுமா? ஒரு வெள்ளம் ஆயிடுச்சுன்னா, ஒரு பேரிடர் வந்துச்சுன்னா மக்களை போய் விஜய் பார்க்க முடியுமா? அம்மையார் ஜெயலலிதா கூட ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப பாதுகாப்பெல்லாம் கொண்டு பார்த்தாங்க. இவர் வந்தாருன்னா இவரை பாதுகாக்கிறது, இவர்கிட்ட இருந்து ரசிகர்களை பாதுகாக்கிறதே பெரும்பாடா இருக்கும். தவிர மக்களுக்கும் முதலமைச்சருக்குமான தொடர்பு சுத்தமா இருக்கவே இருக்காது. அதனால 2மே குப்பை தான், 2மே விளங்காது. 2 பேர் வந்தாலுமே நம்மளுடைய தமிழ்நாடு நாசமாதான் போகும், விடியவே விடியாது. அதனால மக்கள் விழிப்போடு இருந்துகிட்டு என்னதான் சால்சாப்பை காட்டினாலும், என்னதான் பேசி மயக்கினாலும் ஊரா பிரச்சாரம் பண்ணி நாங்கள் அதை பண்றோம் இதை பண்றோம்னு துண்டு சீட்டு வச்சு பேசினாலும், A4 சீட்டு வச்சு பேசினாலும் மக்கள் மயங்காம இருந்துகிட்டு நல்லவங்க பக்கம் நல்ல இடத்துல நிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்குது. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் செந்தில். இது தமிழ் கூடாரம்.